ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப்ரடார் மாதிரியான வெளிநாட்டு நாய்களை தான் இத்தனை நாளாக நம்மளுடைய இந்திய படைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸான சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் மாதிரியான இடங்கள்லாம். ஆனால் நம்மளுடைய இந்தியாவிலேயே பல வகை நாய்கள் பல மாநிலங்களில் இருக்கும்போது நம்ம ஏன் வெளிநாட்டு நாயை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இந்த படைகளுக்கு வந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதிலிருந்து நம்மளுடைய பல மாநிலங்களில் இருக்கிற நாய் வகைகள் எடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ அது இந்திய படைகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குது. வெளிநாட்டு நாய்களை பயன்படுத்தும் போது அது நம்மளுடைய கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால இந்திய நாய்களை அவங்க எடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் பல மாநிலங்கள் இருந்து, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோம்பை வகை நாயும் இதுக்கு பயன்படுத்தப்படுது. கர்நாடகாவிலிருந்து முதல் ஹவுண்டு, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராம்பூர் ஹவுண்டு மாதிரியான நாய் வகைகள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துதாங்க. நாயினுடைய இயற்கையான உள்ளுணர்வை நல்லா ட்ரெயின் பண்ணும்போது அது ஒரு இன்றியமையாத சொத்தா நம்மளுடைய படைகளுக்கு மாறுது. அதனுடைய மோப்பம் பிடிக்கிற திறனை வச்சு வெடிப்பொருளை கண்டுபிடிக்கிறது, ட்ராக் பண்ணுறது, ஒருத்தரை கைது பண்ணுறது, ரெஸ்கியூ பண்ணுறது, பேட்ரோலிங்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் முறையாக நம்மளுடைய இந்திய பிரதமர் தான் 2020 இந்தியாவிலே நிறைய வகை நாய்கள் இருக்கும்போது நம்ம ஏன் வெளிநாட்டு நாய்களை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பினாரு. அதுக்கப்புறம் 5 வருஷமா இந்திய படைகள் மிகப்பெரிய அளவில் சிறப்பான நாய்களை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு அதை பயன்படுத்துதாங்க. இதுக்காக அவங்களை இப்போ பாராட்டவும் செஞ்சிருக்காரு அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.